நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:21. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. யூதர்களுக்கு எந்த நாட்டிலும் பாதுகாப்பு இல்லையா என்கின்ற கேள்வியை இஸ்ரேலிய அரசாங்கம் எழுப்பியிருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யூதர்களுடைய முக்கியமான வழிபாட்டு காலம் இதுவாகும். ஆஸ்திரேலிய நகரமான சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் நடந்த ஒரு பெரிய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 29 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவிக்கின்றார்கள். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக நம்பப்படும் அதே வேளையில் இரண்டாவது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படும் நபர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை பயங்கரவாத சம்பவம் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹனூகா பண்டிகையின் முதல் நாளில் சிட்னியின் யூத சமூகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். ஹீரோ என்று புகழப்படும் ஒரு நபர் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை நிராயுத பாணி ஆக்குவதை வீடியோ காட்டுகிறது. யூத பண்டிகையின் ஆரம்பத்தை கொண்டாடும் சனுகா பை தி சி என்ற நிகழ்வுக்காக நூற்றுக்கணக்கான மக்கள் கடற்கரையில் ஒன்று கூடியிருந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. யூதர்களை இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலை கண்டித்து கட்டவிழ்த்து விடப்பட்ட தீமை இது புரிந்து கொள்ள முடியாதது என்று பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்திருக்கின்றார். துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை நிராயுத பாணி ஆக்கிய ஒருவர் உண்மையான ஹீரோ என்று தற்பொழுது மக்களால் புகழப்பட்டிருக்கின்றார். இந்த காட்சிகள் கார் நிறுத்தும் இடத்தில் இருந்த நபர் துப்பாக்கியை வைத்திருக்கும் கருப்பு நிற சட்டை அணிந்த ஒருவரை நோக்கி ஓடுவதை காட்டுகிறது. பின்னர் அவர் ஆயுதமேந்திய நபரை பின்னால் இருந்து தாக்கி அவரது கைகளால் துப்பாக்கியை பிடுங்கி பின்னர் அந்த நபரை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறார். அவர் சுட்டாரா இல்லையா, ஆனால் அதுக்கு பிறகு அவர் நொண்டி அவர் செல்கின்றார். ஆகவே இவர் ஒரு முக்கியமான நபராக தற்பொழுது ஹீரோவாக பார்க்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் அவரின் துணிச்சலுக்காக, இல்லாட்டில் இப்ப அவர் துப்பாக்கிதாரியை சுடவிட்டா இன்னும் அதிகமானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பிரதமர் கிறிஸ் மின்ஸ் இது பார்த்ததிலேயே மிகவும் நம்ப முடியாத காட்சி என்று தெரிவித்திருக்கின்றார். மற்றவர்களுக்காக உதவுவதற்காக ஆபத்தை நோக்கி ஓடிய ஆஸ்திரேலியர்களின் செயல்களை ஆண்டனி அல்பனீஸ் பிரதமர் பாராட்டி இருக்கின்றார். இந்த போண்டி கடற்கரை துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து யூத சமூகங்களில் இப்பொழுது ஒரு அச்ச நிலைமை தோன்றி இருக்கிறது. இங்கே லண்டனில் கூட யூத சமூகங்கள் ஹனூகா நிகழ்வுகளை நடத்துவதா இல்லையா, ஒன்று கூடும் நேரத்தில் எப்படி போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. டிசம்பரில் கொண்டாடப்படும் 8 நாள் ஒளி திருவிழா யூதர்கள் கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. லண்டனிலும் இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று விடுமோ என்று அஞ்சப்படுகிறது. ஆகவே ஆஸ்திரேலியாவில் 29 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது அவர்கள் தொடர்ந்தும் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை பேர் இறப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே இது யூத சமூகத்தை நோக்கிய பயங்கரவாத தாக்குதல் என்று அரசாங்கங்கள், பிரதமர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். இங்கே லண்டனை பொறுத்தளவில் பெருநகர காவல்துறை அவர்களுடைய ஆலயங்கள் மற்றும் பிற சமூக இடங்களை சுற்றி ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். லண்டனில் யூத சமூகங்கள் ஹனூகா கொண்டாட்டத்தை தொடங்க ஒன்று கூடும் நேரத்தில் இப்படியான பயங்கரமான தாக்குதல்கள் வந்தால் என்ன செய்வது என்பது தொடர்ந்து மெட்ரோபாலிட்டன் போலீசார் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முக்கியமான நேரத்தில் ஜெப ஆலயங்கள் மற்றும் பிற சமூக இடங்களை சுற்றி அதிகரித்த பாதுகாப்பை வழங்க சமூக பாதுகாப்பு அறக்கட்டளை உள்ளிட்ட கூட்டாளர்களுடன் ஏற்கனவே பணியாற்றி வருகின்றோம் என்று மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். சிட்னியில் நடந்த தாக்குதலுக்கும் லண்டனில் உள்ள அச்சுறுத்தல் நிலைக்கும் இடையே எந்த தொடர்பும் இருப்பதாக கூற எந்த தகவலும் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் என்ன நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. அதுதான் போலீசாருக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது. கூடுதல் சமூக ரோந்துகளை மேற்கொள்ள வேண்டும், யூத சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இங்கே லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் கவலைப்படுகின்றார்கள். இங்கே சாதிகான் லண்டன் மேயர் சொன்னார், லண்டனில் மற்ற பகுதிகளுடன் சேர்ந்து இன்று ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் நடந்த கொடூரமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் தனது இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். இந்த சானுகா நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு முன்னதாக யூத சமூகங்கள் தொடர்பாக மெட்ரோபாலிட்டன் போலீசார் தங்களுடைய பார்வையை அதிகரித்து வருகின்றார்கள். ஏனெனில் முக்கியமாக இங்கே இவ்வாறான சம்பவங்கள் நடந்தால் அது எப்படி அதை சமாளிப்பது, எப்படி அதை தடுப்பது என்பது தொடர்பாக இவர்கள் யோசித்து வருகின்றார்கள்.
அவை துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படும் நபர்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆஸ்திரேலியாவில், மற்றொருவர் போலீஸ் காவலில் இருக்கின்றார் என்று அங்குள்ள போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பண்டிகை விடுமுறையை கொண்டாடும் தங்கள் அன்புக்குரியவர்கள் கொல்லப்படுவதை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது உணரும் வலியை தன்னால் உணர முடிகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை மற்றும் பொதுமக்களின் நடவடிக்கையை பாராட்டி இருக்கின்றார். துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை ஆணையர் மல்கம் லோயின் சொல்றார், 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 29 பேர் சிட்னி பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். ஹனுகா கொண்டாட்டம் என்ற மகிழ்ச்சியான நிகழ்வை யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கு 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அந்த துப்பாக்கிதாரி தடுக்கப்படா விட்டிருந்தால் அவர்கள் மேலும் பல 100 பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று அவர் சொல்கின்றார். காவல்துறை முழுமையான விசாரணைகளை செய்து வருகிறது, தங்கள் வேலையை செய்ய அனுமதியுங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாதம் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இவ்வாறு நடைபெற்றது தனக்கு துக்கமாக இருக்கிறது என்று பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இது யூத எதிர்ப்பு, பயங்கரவாதம் எங்களுடைய நாட்டின் இதயத்தை தாக்கிய தீமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வெறுப்பு, வன்முறை மற்றும் பயங்கரவாத செயலுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே தொடர்ச்சியான தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்பாக இப்பொழுது எல்லா இடங்களிலும் இவர்களை எப்படி பாதுகாப்பது என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் உலகம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா எல்லா இடமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாக உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது. பிரிட்டிஷ் குடிமக்கள், இங்குள்ள யூதர்கள் உள்ளூர் காவல்துறை மற்றும் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும், மேலும் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று எல்லா நாட்டு பிரதமர்களும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு அனுமதி அளித்தால் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்க முடியாமல் போய்விடும் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது எடுத்தவர்கள் எல்லாம் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தொடர்பாக விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணைகளின் முடிவில் தான் ஏன் இதனை செய்தார்கள், இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ஆராய முடியும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே 12 பேர் கொல்லப்பட்ட இந்த மிகப்பெரிய துப்பாக்கி சூடு சம்பவம் உலகளாவிய ரீதியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்க. என்னன்னா, இப்பொழுதுதான் அதிகமாக இவர்கள் கூடுகின்ற நேரம். எனவே இந்த நேரத்தில் யூதர்கள் கூடுகின்ற நேரம், இந்த நேரத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான். இப்ப 1000 கணக்கானவர்கள் கூடுகின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அது அந்த நாட்டுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது தகவல். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் லண்டனில் என்ன நடைபெற போகிறது என்பதுதான் இங்கே லண்டனில் அச்சமாக இருக்கிறது. லண்டன் போலீசார் இது தொடர்பாக தற்பொழுது யூதர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள்.